ஒரு ஸ்மால் கான்வர்சேஷன் என்னோட திங்கிங்கை சேஞ்ச் பண்ணுச்சு. அண்ட் திஸ் இஸ் எபிசோட் ஒன் ஸ்மால் கான்வர்சேஷன் தட் சேஞ்ச் மை பெர்ஸ்பெக்டிவ். ஆக்சுவலா என்ன கதை அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நேத்து ஒரு டைமா ஃபுல் போரிங். சரி ஒரு டீயா போடுவோம், டீ கடைக்கு போனேன். அப்போதான் ஒரு அண்ணாவை மீட் பண்ணேன். சரி ஒரு கேஷுவலா கேட்டேன், ஆனா மேரேஜ் ஆயிடுச்சா, மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சான்னு கேட்டேன். அவரும் 2 years ஆகுது. அப்புறம் நான் ஒரு கேட்டான் பாருங்க ஒரு கொஸ்டின், ஆனா இந்த பேச்சுலர் லைஃப்ல இருந்து இந்த மேரேஜ் லைஃப் போனீங்களா அந்த ஃபீல் எப்படின்னா இருந்துச்சுன்னு கேட்டேன். அப்புறம் ஸ்லோவா சொன்னாரு, அப்பெல்லாம் ஒர்க் போறதுக்கும் சரி வரத்துக்கும் சரி முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கூட டீ சாப்பிட்டா, லீவுனா போதும் ஸ்மால் ட்ரிப்னு ஃபுல் என்ஜாய் தான். அதுவும் இந்த ஃபெஸ்டிவல் டைம் எல்லாம் சின்ராஸ்ல கையிலே பிடிக்கிற மாதிரி ஃபுல் செலிப்ரேஷன் லைஃப் ஒரு ஜாலியா இருந்தாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஒர்க் முடிஞ்ச பின்னாடி டைரக்ட் ஹோம் தான். ஒய்ஃபு சில்ட்ரன்ஸ் அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். நம்மள நம்பி வந்துட்டாங்க, அப்ப நம்ம தான் ரெஸ்பான்சிபிள்னு சொன்னாரு. சரி ப்ரோ நீங்க ஹாப்பியான்னு கேட்டேன். ஹாப்பி தான், ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸை மட்டும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொன்னாரு. அதோட டீயும் பினிஷ் ஆயிடுச்சு. நானும் சரி ஓகே ப்ரோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரு லைன் மட்டும் என் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. நம்ம என்னடா பண்றோம் இப்பெல்லாம், ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணா கூட பிஸின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றோம். நம்ம மேல தப்பு இருந்தாலும் அவன் மேலதான் தப்புன்னு பிளேம் பண்றோம். சின்ன சின்ன ட்ரிப் பிளான் பண்ணா கூட டைம் இல்ல மணி இல்லன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸே டோட்டலா அவாய்ட் பண்ணும். ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சு, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம பிஸியா இருக்க மாட்டோம், ஆனா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அவைலபிளா இருக்க மாட்டாங்க. நீங்க ட்ரிப்பை மிஸ் பண்ண மாட்டீங்க, ஆனா அதுல இருக்கிற நினைவுகளை தான் நீங்க ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. சோ இது வரைக்கும் அவங்களை மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் கடைசியில ரொம்ப வருத்தப்படுவீங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் வேணும்னா என்ன ஒரு ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கு.